சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நிலக்கடலை ஓர் எண்ணெய் வித்து பயிர். நமது நாட்டு மக்கள் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற பருப்பு இது. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் விருப்பமானது நிலக்கடலை. புரதச்சத்து அதிகம் இருக்கு நிலக்கடலையில். உலக அளவில் சீனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவில் தான் நிலக்கடலை அதிகம் உற்பத்தியாகுது. இந்த இரு நாட்டில் தான் மக்கள் தொகை அதிகம். நம்ம நாட்டில் கடந்த பல வருடங்களாக நிலக்கடலையின் விலையில் பெரிய மாற்றம் இல்லை, ஏற்படலை. ஆனால் அமெரிக்காவில் நிலக்கடலை விலையில் நிறைய மாற்றம் உண்டாகியிருக்கு. அவர்களது உணவில் நிலக்கடலையின் பங்கு 15 மடங்கு கூடியிருக்குதுன்னு சொல்லப்படுது. அதிக சத்துக்களை உள்ளடக்கியது நிலக்கடலை. கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கரையும் கொழுப்பு, புரதம், டிரிப்டோஃபான், த்ரியோனைன், லியூசின், ஐசோலியூசின், லைசின், குளூட்டமிக் ஆசிட், கிளைசின், வைட்டமின்கள், கால்சியம், காப்பர், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், இப்படி எல்லா சத்துக்களும் அடங்கியது நிலக்கடலை. கிருஷ்ணனையா, உங்களுக்கு நிலக்கடலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த காலத்து மனிதர், விஷயம் தெரிந்தவர். நிலக்கடலையில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்தால் கூடுதல் லாபம் பார்க்கலாம். கடலை முட்டாய், கடலை எண்ணெய் தயார் பண்ணலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை விட நிலக்கடலையில் சத்துக்கள் அதிகம். நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லதுன்னு உணவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. நிலக்கடலையில் இருக்கும் பாலிஃபீனால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுது. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் B3 நியாசின் உள்ளது. இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. நிலக்கடலையில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் அதை உட்கொள்பவர்களுக்கு இனப்பெருக்கம் விரைவாக நடைபெறுமா. நிலக்கடலை சாகுபடி செய்து அறுவடை சமயத்தில் பார்த்தா அதை சாப்பிடக்கூடிய ஆடு, மாடு, நாய், வயல்வெளியை சுற்றியுள்ள பறவை இனங்கள், எலி எல்லாம் ஒரே நேரத்தில் குட்டி போடும். இதுவே இதற்கு நல்ல உதாரணம். நிலக்கடலையை தொடர்ந்து அளவா உண்ணும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாதான். கிருஷ்ணனையா, நம்மூர் நிலக்கடலை முட்டாய், கடலை பருப்பு, வறுத்த கடலை, அவித்த கடலை ஆகியவற்றை அப்பப்போ அளவா சாப்பிடுவோம். வளரும் குழந்தைகளுக்கு உணவில் புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் தீங்கில்லா கொழுப்பு அமிலங்கள் இருப்பது அவசியம். நிலக்கடலை சார்ந்த உணவுகளை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அவர்களின் உடல் வலிமை பெறுவதோடு சீரான வளர்ச்சியையும் அடைகிறது. அதோட அந்த குழந்தைகளின் மூளை செயல்திறனும் சிறப்படையுது. வயதுக்கேற்ற உடல் எடையையும் கொடுக்கும். வேகமான வாழ்க்கை முறையில் தற்போது உலகெங்கிலும் மக்கள் பலருக்கும் மன அழுத்த பிரச்சனை அதிகம் ஏற்படுவதாக சர்வதேச மனநல மருத்துவ சங்கம் தெரிவிச்சிருக்கு. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவு நிலக்கடலை. இதில் இருக்கும் டிரிப்டோஃபான் என்ற வேதிப்பொருள் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது. நிலக்கடலை சாப்பிடுவோம், நிம்மதியாக இருப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.